வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. நமக்கு இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம தாளிச்சிக்கலாம். பிரியாணி இலை ஒரு 3 இலை, 2 பட்டை துண்டு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொட்டு, நம்ம 3 கிராம்பு. அது கூட இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். 1 கிலோ சிக்கன்றதால 4 வெங்காயம், நல்லா பெரிய பெரிய வெங்காயம் 4 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக இன்றைக்கி 1 கிலோவும் நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். வேறு எந்த டிஷ்ஷும் பண்ணலை. ஒன்லி குழம்பு. கொஞ்சம் நல்லா நிறைய தாராளமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளிங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்னன்னா உப்பு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டாக்கா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அடுத்தது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். என்னென்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி, கசகசா அது ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 4 முந்திரி பருப்பு, இதுலேயும் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். வாசனையாக இருக்கும். கூட இஞ்சி பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. இப்போ புதினா, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ புதினா கொஞ்சம் போட்டு கூடவே அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சிங்க. இப்போ நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுடலாம். கலந்து விட்டுடலாம். சிம்மில் தான் வச்சுருக்கோம்.
இந்த மாதிரி இது மாதிரி ஆட் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பும் இப்போயே நம்ம போட்டுடலாம். அப்போ தான் வந்து சிக்கன்லாம் நல்லா உப்பு உரைக்கும். அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா சிக்கன் வந்துட்டு தண்ணி விடும். அது வரையும் நம்ம கொஞ்சம் வேக வைப்போம். இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தான் இப்போ செய்கிறேம்மா நான். ஆனால் வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தாங்க. உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போயே தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி விடுது பாருங்கள். தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றலை நம்ம. ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணியே இவ்வளோ தூரம் வருது. குழம்புக்கு தேவையான நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கனம் மசாலா 1/2 ஸ்பூன். அது கூட நம்ம இஞ்சி பூண்டுலாம் போடுவோம் இல்லைங்களா, காரம் சரியாக தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக நான் எப்போவுமே பெப்பர் தூள் போடுவேன் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு காரம் சரியாக இருக்கும். ரொம்ப காரம் அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு காரம் பார்க்கும்போது காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது பத்தலைன்னா வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் பொடி எல்லாமே வந்துட்டு அந்த சிக்கனில் இறங்கட்டும். சூடு சிம்மில் வச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு சன் வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருக்கான். அவனுக்காக இது வந்துட்டு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. அவனுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு தர்றதானங்க அம்மாவோட வேலை. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, விழுது, இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே விழுதாவே கொட்ட போகிறோங்க. அவ்வளோதாங்க. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சோம்னா வெறும் தேங்காய் பால் மட்டும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி போடலாம். நம்ம வந்துட்டு எல்லா விழுதுமே ஒன்றாவே அரைச்சோன்றதால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் டேஸ்ட்டு தாங்க. இது ஒரு விதமான டேஸ்ட். இந்த கேப்பில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அது வந்து வானல் வந்துட்டு கிண்டி விடுறதுக்கு ரொம்ப வசதியாகவே இல்லை. ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுங்களா, அதனால் தாராளமாக கிண்டணும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ பெரிய வானலை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுதான் இந்த கேப்பில் நடந்தது. சரிங்களா. இப்போ வந்துட்டு அந்த தேங்காய் விழுதெல்லாம் போட்டோடனே சூப்பராக ஆயிடுச்சுங்களா.
இப்போ நம்ம தனியாக தண்ணியே ஊற்ற தேவையில்ல, இந்த மிக்ஸி கடையில் கழுவி ஊற்றினாலே போதும். குழம்புக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்ட நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு இப்போவே சூப்பராக இருக்குது. காரம் எல்லாம் ஓகேங்க, உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் நாம் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்பை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். சரியா? ஓகேங்க, அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷமாக கொதிச்சிச்சு பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு குழம்பு. இனி நாம் வந்துட்டு லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தாங்க. அப்படியே சைட் பை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்களா, அப்படியே சைட் பை வந்துட்டு சாதம் குக்கரில் வச்சுட்டேங்க. புதினா தழை நிறைய போட்டால் தான் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் புதினா தழை நிறைய போட்டுக்கலாங்க. நம்ம சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் 90% ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்தவுடனே அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்கள் சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்லேயும் என்னான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். செமையாக இருக்குங்களா, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்களா குழம்பு. பாருங்கள், உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாத. பாய். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.